ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஸ்பெஷல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாயாசத்தை விட தனித்துவமான சுவையில் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனாலே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா உருகி வந்த உடனே 10 முந்திரி பருப்பு 10 பாதாம் பருப்பை நான் இப்போ கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பாதாம் பருப்பு இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் முந்திரி ரெண்டையும் நெய்யில் ஒரு முறை வறுத்து விட்டுக்கலாம். இது பாதி வறுபட்டு வரும்போது இதில் ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் பொன்னிறமாக மாறி வரணும். அதே சமயத்தில் இந்த உலர் திராட்சை வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி ஊப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா நெய்யில் வறுபட்டு பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு உலர் திராட்சை ரெண்டையும் வறுத்தெடுத்த அதே நெய்யில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக அரிசி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்போதுமே சாதம் செய்யக்கூடிய புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா அரிசியை அந்த நெய்யிலே நம்ம வறுத்துக்கணும். அப்போது அரிசி நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. அரிசியை பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரிசியை பொரிய விட்டுறணும். அப்போ தான் பாயாசத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் அரிசியை நம்ம நெய்யிலே வறுத்துட்டு சேர்க்குறதுனால பாயாசம் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே எடுத்து இதை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். இதை ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சாச்சு. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக பவுடராக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக, அதாவது ரவை பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அரிசியை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பாருங்கள் ரவை போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அரிசியும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பசும்பால் பாக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பால் வந்து கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் பாயாசம் சூப்பராக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் நுரக்கட்டி நல்லா பொங்கி வருது. இந்த சமயத்தில் பாலை வந்து கீழே பொங்க விட்டுறக்கூடாது. ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பால் கொதிச்சு வந்த உடனே இதில் எதுவும் சேர்த்துடக்கூடாது. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை கொதிக்க விட்டுக்கணும். அப்போ தான் இந்த பச்சை பால் வாசனை போகும். பாலை நல்லா கொதிக்க விட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் நல்லா பொடுசாக அரைச்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க இந்த அரிசியை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரிசியை கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பொரிச்சிட்டு அரைச்சி சேர்த்துருக்க இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரணும். அரிசி நல்லா வெந்து வர வர நமக்கு பாயாசம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த அரிசி நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி பாலை கொதிக்க விட்டுக்குங்க. அதுக்குள்ளே அரிசி நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம அரிசியை நல்லா பொரிச்சிட்டு அதை நல்லா அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அதனால ரவை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால ஈஸியாக நமக்கு சட்டுன்னு இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ இதில் இனிப்பு சேர்த்துக்கணும். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சுத்தமான வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்தில்
தூசி மண் கல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சில வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற வெல்லத்தை நல்லா பாகு மாதிரி காய்ச்சிட்டு அந்த வெல்லப்பாகை பாலோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாமே நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இப்போ வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி உலர்திராட்சை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கடைசியாக இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே அருமையான அரிசி பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.